வெல்கம் டு ராஜூஸ் கிளாஸஸ். ஓகே, என்டிபிசிக்காக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டே வரோம். ஸோ இந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஒரு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்ச ஒரு டாபிக் அண்டு ரொம்பவே ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளையும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கே தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் அந்த பிரின்சிபலுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் போடுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கே இன்ட்ரெஸ்ட் போடுவோம். ஸோ அதை வச்சு ஆன சம்ஸு. ஸோ என்டிபிசியில் இந்த மாதிரி கேட்டிருந்துருக்காங்க. ஓகே, ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின் கலெக்ஷன் இருக்குது. அதுவும் என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரியா? ஸோ அதை பற்றின விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பேசிக்காக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் உங்களுக்கு பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை. அப்படி தானே? ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா இத்தனை மாதம் அல்லது இத்தனை வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு வட்டி போடுவாங்க. அதை நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம். ஸோ பேசிக்கான ஒரு கால்குலேஷன் தான், பேங்க்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதோடைய மெயின் ஃபார்முலா சின்ன வயசுலேருந்து பார்த்தது என்னது? பிஎன்ஆர் பை 100. அப்படி தானே? என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிங்கிறது பிரின்சிபல். ஸோ இந்த இடத்துல பர்சன்டேஜை வச்சு தான் வந்து எல்லாமே தீர்மானிப்போம். ஸோ பர்சன்டேஜ் டாப்பிக்கில் இருந்து தான் அதை தெரிஞ்சுக்கோங்க நல்லாவே. ஸோ அதுதான் இங்கே யூஸ் ஆக போகுது. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் இது தெரிஞ்சிருக்க வேண்டியது. வேறு என்ன தெரிஞ்சிருக்க வேண்டியது? அமௌண்ட் என்னவாக இருக்கும்? பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்படி தானே? இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அமௌண்ட்டோட ஃபார்முலா பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்துட்டா டோட்டல் அமௌண்ட்டு. அப்படி தானே? இதில் வந்து என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எஸ்ஐ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பேசிக்கான ஃபார்முலாஸ். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வட்டிக்கே வட்டி போடுவோம். ஸோ அதனால் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னது? பி இன்ட்டு 1 + r/100 the whole power n. சரியா? அமௌண்ட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகே, ஸோ இது வந்து அமௌண்ட்டு. இப்போ நமக்கு சிஐ வேணும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியும்னா அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். சரியா? அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல் தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஃபார்முலாவில் மைனஸ் பி போட்டு பிஏ காமனாக எடுத்திருந்தோம்னா அதுதான் சிம்பிளிஃபைடு ஃபார்ம். பட் மோஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? ரேராக தான் இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகும். இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, வேறு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இதை வச்சு சில சம்ஸ்லாம் இருக்குது. சரியா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஐ. ஓகே, ஃபார் 2 இயர்ஸ்க்குனா ஃபார் 2 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா PR²/100². சரியா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் ஃபார்முலா வந்து PR²/100². டைரெக்டாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இதை கொடுத்துட்டு பி கேட்பாங்க, அல்லது PR கொடுத்துட்டு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? அதேமாதிரி 3 இயர்ஸ்க்கு ஃபார் 3 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அப்படியே இதே தான். இது கூட எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் ஆட் ஆகிருக்கும். PR²/100² இன்ட்டு ஒரு 3 + r/100. சரியா? PR²/100² அப்படியே இருக்கும், ப்ளஸ் இன்ட்டு ஒரு 3 + r/100. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் ஃபார் 3 இயர்ஸ் இதுதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் பேசிக் சம்ஸ் பார்க்கலாம். அதை வச்சு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே ஓகே இன்றைக்கான முதல் கொஸ்டின் இதுதான். சரி, okay, the simple interest on a certain sum of money invested at a certain rate for 2 years amounts to rupees 1200. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் on the same sum of money invested at the same rate of interest for 2 years amounts to 1290. what was the principal னு கேட்குறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து rupees 1200ன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேறு என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் மாறவே போகிறதில்ல. ஸோ 2 வருஷத்துக்கு 1200 ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட் இயருக்கு 600 இருக்கும். சரியா? அதேமாதிரி செகண்ட் இயருக்கும் 600 இருந்திருக்கும் 2 இயருக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இயருக்கு எப்போதுமே மாறாது. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதே தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்போ அப்படின்னா பிரின்சிபல் வந்து சேமாக இருந்துச்சுன்னா. ரெண்டுத்துக்கு இப்போ பிரின்சிபல் சேம் தானே. அமௌண்ட் அட் த சேம் சம் ஆஃப் மணி தானே சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இயருக்கு 600னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபஸ்ட் இயருக்கு 600 தான். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். சரியா? இப்போ செகண்ட் இயரில் கண்டிப்பாக இந்த 600 இங்கே இருந்திருக்கும்.
எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட் இருக்குது, அதுதான் வந்து இங்கே 1290 சொல்லியிருக்காங்களா. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு 90 ரூபா இருக்குது. சரியா, இதுதான் நமக்கு வந்து க்ளூ. ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கதை நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸி. சரியா, இது வந்து ஒன் வே ஆஃப் சால்விங் திஸ் சம். நான் இன்னொரு வேவும் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இதுவும் செகண்ட் இயர். இந்த எக்ஸ்ட்ரா 90 ரூபா எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த 600 ரூபாயில் இந்த 90 ரூபா ஏதோ ஒரு பர்சன்டேஜ். சரியா, அதை தான் வந்து இங்கே போட்டுருப்பாங்க. அதே மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு தெரியாது. அதே அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஒரு பர்சன்டேஜ் தான் இந்த 600 ரூபா. இந்த 600 ரூபாயில் அதே பர்சன்டேஜ் தான் இந்த 90 ரூபா. சரியா, ஸோ இந்த 90 வந்து இந்த 600ல் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 90/600 × 100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 0 கேன்சலு, 6 கட் பண்ணோன்னா 15%. ஓகே, இப்போ 600ல் 15% தான் 90 ருபீஸ். இந்த 600 எப்படி இருக்கும்னா இந்த 600 வந்து ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டோடைய 15%. சரியா, அப்போ இந்த 15% தான் வந்து 600னா நமக்கு தேவை 100%. ஸோ 100% எவ்வளோன்னு பார்த்தோம்னா எவ்வளோ போகும், 40 × 100 4000. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நமக்கு ₹4000 தான் இருக்க முடியும். சரியா, இது ஒன் வே ஆஃப் சால்விங். இப்போ இந்த மாதிரி தான் வந்து நிறைய சம் நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால நான் இதை சொல்லியிருக்கேன். வேறு எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதேமாரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் 2 இயர்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது, பிரின்சிபலும் தெரியாது. ஸோ ஒரு ஈக்குவேஷன் 2 டேட்டா இல்லையா, அதனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. வெறுமனையாக நமக்கு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் தெரியும், PR²/100. சரி, பியும் தெரியாது, ஆரும் தெரியாது. அந்த நேரத்தில் எப்படி சால்வ் பண்ணுறது, இப்படி சால்வ் பண்ணால் தான் நம்மளால் ஆன்சர் எடுத்துகிட்டு வர முடியும். அதனால தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஓகே, a man deposits ₹500 at the beginning of each year for 2 years at 10% per annum compounded annually. சரியா, find the maturity value at the end of the second yearனு கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து 500 ரூபா டெபாசிட் பண்ணிட்டான். சரியா, இப்போ ஃபஸ்ட் இயர் எண்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு கிடச்சிருக்கும். இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் இல்லையா. ஸோ அந்த ஃபஸ்ட் இயர் எண்டில் வந்து 10% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் எண்டில் அவனுக்கு ஒரு 50 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். சரியா, 50 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு 500 ரூபா போடுறான். அப்போ இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா டோட்டல் பிரின்சிபல் வந்து 1000 ரூபா ஆயிடுது. ஓகே, டோட்டல் பிரின்சிபல் வந்து 1000 ருபீஸ் ஆயிடுது. இப்போ நம்ம 1000 ருபீஸுக்கு 10% பார்க்கணும். 1000 ருபீஸுக்கு 10%, ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர். இப்போ 1000க்கு 10% பார்த்தோம்னா 100. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறதுனால இந்த 50 ரூபாய்க்கும் நம்ம வந்து 10% பார்க்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட் இயர் முடியும் போது இந்த 50 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த 50 ரூபாய்க்கு நம்ம 10% பார்த்தோம்னா 5 ரூபா. சரியா, இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த மெச்சூரிட்டி வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் த இயர்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் அதான் மெச்சூரிட்டி வேல்யூவாக இருக்கும். சரியா, ஸோ ஒரு 1000, 1100, 1155 ரூபா. இதுதான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் மெச்சூரிட்டி வேல்யூவாக இருக்கும். சரியா, ஸோ ஃபஸ்ட் இயரில் ஒரு 500, அதுக்கோடைய இன்ட்ரெஸ்ட் 10%. செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு 500 போடுறான். அப்போ பிரின்சிபல் டோட்டலாக 1000 மாறிடுது. ஸோ 1000க்கு 10% பார்க்கும்போது 100, ஏற்கனவே ஒரு 50 இருக்குது, அதுக்கு ஒரு 10% பார்த்தா 5. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா அதுதான் மெச்சூரிட்டி வேல்யூவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். At what percentage of simple interest per annum a certain sum will double in 10 years? Okay, at what percentage rate of interest கேட்குறாங்க. ஓகே, என்ன ஆயிடுது, அமௌண்ட் வந்து டபுள் ஆயிடுது, டபுள் த பிரின்சிபல் ஆயிடுது. அப்போ என்ன அர்த்தம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது அப்படின்னா பிரின்சிபலுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. சரியா, அமௌண்ட் வந்து டபுள் ஆகுதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலுக்கு ஈக்குவலாக தானே இருக்கணும். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100, இது தெரியும். அதேமாதிரி அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது அப்படின்னா 2P ஆகுதுன்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்க வேண்டிய இடத்துல வந்து பிரின்சிபல் இருக்குன்னு தானே அர்த்தம். ஓகே, அதை தான் இப்போ இங்கே நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எஸ்ஐக்கு பதிலாக பிரின்சிபல் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரியா, வேறு என்ன கொடுத்துருக்காங்க, N வந்து 10 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ PP கேன்சல், N வந்து 10ன்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும், 10/100. ஸோ R இஸ் ஈக்குவல் டு 10%. ஓகே, R ஈக்குவல் 10% இருந்தால் அந்த பிரின்சிபல் வந்து 10 வருஷத்தில் டபுள் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 10. இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து அமௌண்ட் ட்வைஸ் த பிரின்சிபல் ஆகும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபலுக்கு ஈக்குவலாக மாறிடுது. அதனால நான் இங்கே வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கேன். சரியா, ஓகே.
ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டு த நியரஸ்ட் ருபி ஆன் rupees 7500 ஃபார் 2 years 4 months. இந்த கொஸ்டின்லாம் வந்து என்டிபிசி சிபிடி 1ல் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக தான் கேட்பாங்க அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இந்த அளவுக்கு இதுவே ஒரு டீசெண்டான ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் தான். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ 12%ன்னு சொல்லிட்டாங்க ஆனுவலி. ஓகே, இப்போ வந்து 2 years 4 monthsன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நார்மலாக 2 yearsனால் பண்ண தெரியும், 3 yearsனால் பண்ண தெரியும். ஆனால் 2 years 4 months எப்படி பண்ணுறது? ஸோ அதை பார்க்கலாம். இப்போ 7500 தான் வந்து பிரின்சிபல், சரியா? ஸோ 12% என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 12% ஆஃப் 7500 பார்த்தோம்னா 75 into 12, 1% தான் 75 ரூபா. ஸோ இதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2 7 are 15, 5 7 0 0 1 900 rupees. ஸோ 900 rupees தான் 12% ஆஃப் 7500. ஸோ ஃபஸ்ட் இயரில் 900 rupees. ஃபஸ்ட் இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போத் ஆர் சேம்னு நான் சொல்லியிருக்கேன், சரியா? ஸோ செகண்ட் இயரில் அதே 900 இருக்கும். திரும்ப இந்த 900க்கு 12% பார்க்கணும். அப்படி தானே? இந்த 900க்கு 12% பார்த்தா 1% 9 ரூபா. ஸோ 12%ங்கிறது 9 × 12 108 ரூபா, சரியா? இப்போ தேர்ட் இயரில் 2 years 4 monthsக்கு தான் கேட்குறாங்க, அப்படி தானே? ஸோ 4 monthsங்கும் போது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அதில் 4 மாதங்கிறது ஒரு 1/3 தான் கேட்குறாங்க, அப்படி தானே? 1/3 கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% இருக்குல்ல, அதையும் 1/3 மாற்றிட்டணும் இந்த இடத்துல மட்டும் நம்ம. ஓகே, ஸோ 12ல் 1/3 பார்த்தோம்னா 4%. இப்போ இங்கே இருக்கிற எல்லா அமௌண்ட்டுக்கும் 4% பார்த்து நம்ம போட்டோம்னா அதுதான் வந்து 2 years 4 monthsக்கான டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சரியா? ஸோ 4% ஆஃப் 7500, 1% வந்து 75 ரூபானா 4% வந்து 300 rupees. ஸோ இதுக்கு ஒரு 4% ஒரு 36 rupees, இதுக்கு ஒரு 4% ஒரு 36, இதுக்கு ஒரு 4% எவ்வளவு? 1% வந்து 1.08, 4% வந்து 4.32, அப்படி தானே? 4.32. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா அதான் ஆன்சராக இருக்க முடியும். ஒரு 1800, 2100, 2100, ஒரு 108, அதுக்கப்புறம் ஒரு 36 வந்து 72, அப்புறம் ஒரு 4.32. ஸோ இதை லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 0182 2280, அப்புறம் ஒரு ப்ளஸ் 4.32னா 2284. நியரஸ்ட்டு ருப்பி தானே கேட்குறாங்க, அப்போ 2284 தான் வந்து நியரஸ்ட் ருப்பி. இந்த 0.32 வந்து அவங்க எடுத்துக்கல. ஸோ ஆன்சர் வந்து 2284. இந்த சமயம் இப்படி பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் அப்ரோச் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த தேர்டு 2 years 4 monthsன்னு சொல்கிற இடத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து, 4 monthsனா இயரில் வந்து 1/3 நான் சொல்லிட்டேன். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் 1/3 பண்ணி எல்லாத்துக்கும் அந்த இதை போட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாம். ஓகே, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் rupees. ஓகே, டைரக்ட் ஃபார்முலா தான். ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்குறாங்க. ஸோ 5000 தான் வந்து பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8% சொல்லிட்டாங்க. PR²/100². இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஏ அண்ட் எஸ்ஐ ஃபார் 2 years தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சர் நமக்கு. ஸோ 5 2 64/5 32 தான் ஆன்சர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார்முலா தெரிஞ்சால் டேரெக்டாக போட்டுடலாம். ஓகே, கவிதா borrowed ₹950 at 6% per annum simple interest. What amount will she pay to clear her debt after 4 years? இப்போ 4 வருஷம் கழிச்சு எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க, அப்படி தானே? ஸோ ஒரு வருஷத்துக்கு 6% அப்படிங்கும்போது 4 yearsக்கு வந்து 4 × 6 24%. அப்போது 950ல் 24% எவ்வளோன்னு பார்த்து அதை 950 கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டு தான் அவங்க வந்து 4 years கழித்து கொடுப்பாங்க. ஸோ 950ங்கிறது வந்து 100%, இதில் 24% நம்ம எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 2 times இது எவ்வளோ வரும்? 19, ஒரு 12. இப்போ 19 × 2 12, 18 1 1 2 3. ஸோ 8 2 1 228 ப்ளஸ் ஒரு 950 எவ்வளோ வரும்? 8 7 1 178. ஸோ 1178 rupees வந்து 4 years கழிச்சு அவங்க பே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் பேசிக்கான ஒரு கொஷின். ஓகே, நெக்ஸ்ட்டு Ibrahim borrowed ₹7,500 at 5% per annum compound interest. The compound interest compounded annually for 2 years ன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆனுவலின்னே சொல்லிட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, பேசிக்கான சம் தான். ஸோ 5% எவ்வளோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். 7500க்கு 5%, 75 × 5. ஸோ எவ்வளவு? 75 × 5, 5 5 are 25, 375. ஸோ ஃபஸ்ட் இயரில் 375 rupees இருக்கும், செகண்ட் இயர்லேயும் 375 rupees இருக்கும். இப்போ இந்த 375க்கு ஒரு 5% பார்க்கணுமா?
10% வந்து 37.5, அதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 1 ஒரு 18.75, ஸோ 18.75 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆட் பண்ணாலே போதும். 0 1 5 1 750 ப்ளஸ் ஒரு 18, அப்போ 768.75 தான் ஆன்சர். ஜஸ்ட் ஒரு பேசிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். R borrowed rupees 1200 at 1.3% per annum simple interest. What amount will R pay to clear the debt after 5 years? Just simple 5 years rate of interest 1.3% சொல்லிட்டாங்க. ஸோ 5 into 1.3% எவ்வளவு? 6.5%. ஸோ 6.5% எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ப்ளஸ் அந்த 1200 ஆட் பண்ணணும். ஸோ 1200ல் 6.5% எவ்வளோன்னு பார்த்தா போதும். ஓகே, ஸோ 65 into ஒரு 12, 2 6 are 12, 13, 1 5 5 6 78 rupees அப்படி தானே. ஸோ 78 1200 கூட 78 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1278. இதுதான் வந்து 5 வருஷம் கழிச்சு அவன் வந்து அமௌண்ட்டாக பே பண்ணியிருந்திருப்பான். ஓகே, கால்குலேட் த அமௌண்ட் ஆன் rupees 37,500 at 8% per annum compound or half yearly. இதுதான் முக்கியமான விஷயம், half yearly for 1.5 years. ஓகே, இந்த மாதிரி ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துட்டா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக்கிடணும். ரேட் வந்து 8ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹாஃப் இயர்லின்னு கொடுத்ததுனால இப்போ நம்ம வந்து 4%ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? அண்ட் ஃபார் 1.5 இயர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 half years அப்படி தானே. 1.5 இயர்ஸ்னால் 3 half years. ஸோ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் பாதி ஆக்கிட்டதுனால 3 half இயர்ஸை வந்து 3 இயர்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது 3 வருஷத்துக்கு பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ நார்மலாக நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணலாம். ஸோ 4%, 37500க்கு 4% பார்த்தோம்னா 375 தான் 1%. 4%க்கு 4 5s are 20, 4 7s are 28, 30, 3 3 4s are 12, 15. ஸோ ஒரு 1500, 4 3 4s are 12, 15. 1500ங்கிறது வந்து ஃபஸ்ட் இயருக்கு. ஸோ செகண்ட் இயருக்கு ஒரு 1500, திரும்ப இந்த 1500க்கு ஒரு 4%, ஸோ 60 ரூபா. திரும்ப 1.5 இயர்ஸ்னு சொன்னதுனால 3 half இயர்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 1500. இப்போ மேலே இருக்கிற எல்லாத்துக்கும் 4% பார்க்கணும். இதுக்கு ஒரு 60 ரூபா, இதுக்கு ஒரு 60 ரூபா, இதுக்கு ஒரு 4% பார்த்தா 10% வந்து 6, 1% வந்து 0.6, 4% வந்து 2.4. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஒரு 4500. இது எல்லாத்தையும் கூட்டினா ஒரு 180, இது ஒரு 2.4. ஸோ 4.2864, 4682.4 அப்படிங்கிறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் நமக்கு கேட்குறது வந்து அமௌண்ட் தானே கேட்குறாங்க. ஸோ இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 4682.4. ஸோ 4281121, 42182.4, 42182.4. இங்கே இந்த இதை பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது இதுவும். ஸோ ரயில்வேல வந்து டெஸ்டிங்க்கு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் பார்த்தீங்களா. ஜஸ்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதுதான் வந்து 42182, இது வந்து 42812. சரியா? ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஆப்ஷன்ஸை. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஏ அண்ட் எஸ்ஐ ஃபார் 3 இயர்ஸ் கேட்குறாங்க. இஸ் 992ன்னு கொடுத்துட்டாங்க. இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10%, ஃபைண்ட் த பிரின்சிபல். ஸோ 3 இயர்ஸ் ஃபார்முலா டேரெக்டாக போட்டுடலாம். நான் ஆல்ரெடி இதிலே சொல்லிட்டேன். PR²/100² இன்ட்டு 3 + R/100 தான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஏ அண்ட் எஸ்ஐ ஃபார் 3 இயர்ஸ். ஸோ இதுதான் வந்து 992ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஸோ P × 10 × 10 டிவைடட் பை ஒரு 100 × 100, 3 + 10/10, சாரி 10/100, 1/10 ஆயிரும், ஈக்குவல் டு 992. ஸோ இந்த 100 இந்த 100 ஒன்று கேன்சலு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 31/10 அப்படி தானே. 31/10, இங்கே ஒரு 100 இருக்குது. ஸோ அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 992 × ஒரு 1000 டிவைடட் பை 31. ஸோ இது கண்டிப்பாக 31ஆல் கட் ஆகணும். 3 டைம்ஸ் போவோம். அதுக்கப்புறம் 62, ஸோ 32 × 1000, ஆன்சர் வந்து 32,000. ஓகே, பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிஏ அண்ட் சிஏ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இதுவே போதுமான அளவு. இந்த நான் இப்போ சொன்னதே வந்து CBT 1ல் கேட்குற கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு போதுமான அளவு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து வேறு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.